ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே பலன் வருது அப்படின்ட்டு. ரொம்ப இம்பேக்டானா அவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது போலீஸ் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி அடித்து கேள்விலாம் கேட்கும்போது அது இன்னொரு இதுக்கு லீட் ஆகுதுல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் லாரா சூப்பரான மூவி, எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டரில் வந்து எல்லாருமே பாருங்கள். ஓவரால் வந்து 10க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 8+ கொடுக்கலாம். செம்மையாக இருக்க மூவி. அந்த என்ன ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்றதை நம்ம வந்து பார்க்க தோணுது. ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணிடாமல் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் த்ரில்லர் ஆக்சுவலி த்ரில்லர் மூவி தான். நல்லா த்ரில்லிங்காக தான் போகுது. லாஸ்ட் வரைக்குமே த்ரில்லிங், அந்த இது சஸ்பென்ஸோடு கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் வந்து படத்தில் லீட் கொடுத்துருக்காங்க லாரா 2க்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து தேட்டரில் பாருங்கள். லாரா மூவி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கறதுக்கான ஒரு மூவி தான். பெண்கள் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. பசங்க வந்து எல்லா பசங்களும் தப்பு, எல்லா பெண்களும் தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த வயசில் பசங்க போதையில் இருந்தாலும் பெண்களை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த படம். கிளைமேக்ஸ் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போலீஸ்கார் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறாரு. ஸோ அந்த போலீஸோட நடிப்பு நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ நைஸ் மூவி. கண்டிப்பாக வாங்க, தேட்டருக்கு வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாருமே கேட்கலாம். மேபி இந்த லாராங்கிற மூவி பார்த்து நான் வந்து ரொம்ப பேய் படமோ அது மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், ஹாரர் ஃபிலிம் சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் அ ஹாரர் ஃபிலிம். ட்விஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்காக ட்விஸ்ட்டாக. ஒரு பொண்ணு இறந்துட்டாங்களா இல்லையா, இது ஒரு 3 பெண்களோட கதைகள் உள்ளே வந்து இதாக இருக்குது. ஸோ அந்த 3 விதமான பரிமாணங்களை காமிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம். ஸோ வேறு என்ன சொல்கிறது, லைக் மூவி வந்து ஃபேமிலியோடு போய் எல்லோரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கிறத அதில் காமிச்சிருக்கிறாங்க. ஒரு கொடூரமான ஒரு ஹஸ்பண்டால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும். ஸோ ஃபுல் ஸ்டோரி எல்லாம் சொல்ல முடியாததுனால ஒன்லைனாக சொல்லலாம் இதுதான். பட் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒரு சாங் கூட இருக்குது. அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூவியோட அந்த கதைக்கான ஒரு சில விஷயங்கள் எமோஷன்ஸ் கேரி ஆகி அந்த ஒரு சாங்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ படம் நல்லா இருக்குது. எனக்கு டு பி ஹானஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு என்கேஜாக இல்லை. மேபி அது வந்து எல்லா மூவிலுமே அப்படி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்களோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ஐ எம் ஸோ என்கேஜ் வித் த செகண்ட் ஹாஃப். பிகாஸ் செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய ட்விஸ்ட்டு, கதையே அப்போ தான் எனக்கு ஒழுங்காக ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து செகண்ட் ஹாஃப் யாரும் டிசைட் பண்ண வேணாம், படத்தை ஃபுல்லாகவே பாருங்கள் தேட்டரில் போயின்னு சொல்லுவோம். பிகாஸ் செகண்ட் ஹாஃப் இஸ் வெரி வெரி குட். ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு சம் போர்ஷன்ஸ் கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்திருந்தாலுமே அவங்களோட கேரக்டரை உள்வாங்கி ரொம்ப நல்லாவே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட் அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் என்டையர் டீம். புரியல, ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. நானும் ஃபேமிலியாக தான் வந்திருக்கேன். எதுக்காகனா ஃபஸ்ட் பார்க்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள், இந்த ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சேன். பட் ஆனால் அதுக்கான ஒரு கதைகளை பின்னாடி சொல்லிட்டு வரும்போது ஓகே இது ஒரு கரெக்டான ஒரு மூவியோட தான் இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அருமையாக இருக்குது, சூப்பரான படம். ஒரு லாங் டைம் நல்ல படங்கள் வருது, சின்ன படங்கள் வரும்போது திலீப் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக அந்த லைக் எல்லாருக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு க்ரைம், சின்ன படங்களில் க்ரைம் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்கோ அந்த இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லீடு தான் அந்த க்ரைம் தான். அந்த க்ரைம் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரைம் எப்படி தேடி போகிறாங்க, அந்த எப்படிலாம் அவங்க சிக்கிறாங்க, யாராவது இது பண்ணுறாங்கன்றதான் பேஸ் பண்ணியிருக்கு. சின்ன கேரக்டர்ஸ் வர்ஷினி ஆகட்டும் சரி, திலீப் ஆகட்டும் சரி, எல்லாருமே ஓவராலாக அந்த டீமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த போலீஸ்காரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போலீஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிவாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக தேர்தல் வந்து பாருங்கள். லாரா ஒரு 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம். க்ரைம் தான் ஃபுல்லாக அந்த க்ரைமை கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். சோஷியல் மெசேஜ்லாம் எதுவும் இல்லை, க்ரைமை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். பாட்டெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ படம் அங்கங்கே லேக் இருந்தாலும் அந்த கதைக்கேற்ற ஃப்ளோவில் போனதுனால படத்தோட பெருசாக லேக் தெரியல. அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் மஸ்ட்டு பார்க்கலாம். ஃபேமிலியாகவே பார்க்கலாம். 4.5 ரேட்டிங் கொடுக்கலாம் 5க்கு. இப்போ லாரா வாங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் ஹீரோயினா, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஏன்னு கேளுங்க, நான் 2.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, 2.5 மணி நேரமாக நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். ஆனால் இவங்க வந்து என்னை பார்த்து பேசவே இல்லை. கரெக்டாக இங்கே 2000 கேமரா வந்தவுடனே கரெக்டாக மேடம் வந்து கரெக்டாக வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, இதுலேருந்து என்ன தெரியுது, சினிமாவில் மட்டும் நடித்தா பார்த்தாது,
இந்த மாதிரி கேமரா முன்னாடியே நடிக்க தெரியணும். கரெக்டா இல்லையா? உங்க பேர் என்னம்மா? பேர் என்ன உங்க பேரு? அனுஸ்ரயா. அனுஸ்ரயா இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு. அனுஸ்ராக்கு வணக்கத்தை போடு. ஏவா ஒரு 5 நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? என்ன டென்ஷன் ஆக்கி தான் பார்க்கணுமா? உங்க தங்கச்சிக்கையா பொதுவாகவே நான் வந்து எப்பவுமே எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம தம்பியோட தங்கச்சின்றதுனால எப்பவுமே ஸ்பெஷல் உண்டு. எடாத இன்னொரு மாலையபுரா வேற யாருமா வந்திருக்கிறது? ஹீரோ வந்திருக்காரா? அவரு இதுல போலீஸா நடிச்சிருந்த கார்த்திகேசன் வாங்க. இந்த மாலை யாருக்கு போய் சேரணும்ன்றது அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்காரு. இத புடிங்க, அப்படியே போடுங்க. எப்பவுமே நான் மாலைக்கு ஆசைப்பட மாட்டேங்க, புரியுதுங்களா? சூப்பர் சூப்பர். வாங்க முன்னாடி வாங்க. அதாவது நான் மாலை போட்டாதான் தப்பாய் போயிடும். இதை பிடிங்க, நீங்க போடுங்க. நீங்க லாரா படத்துல தான் சார் உண்மையான போலீஸ், புரியுதுங்களா? ஒரு சிங்கம் மாதிரி. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, இது சிங்கம் 4. உண்மையிலேயே அந்த சிங்கம் சூர்யாவுக்கு அப்புறம் அந்த 10 பொருத்தங்களும் பக்காவா இருக்கிறது இவருக்கு ஒருத்தர் தான். ஆனால் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு அவரை விட. என்ன அப்படின்னாக்கா, நீங்க எதுவும் டபுள் மினியான தொப்பை தான் சொன்ன அந்த அளவுக்கு அந்த துரசிங்கத்தை விட இந்த நொரசிங்கம் பயங்கரமா இருக்காருப்பா. சூப்பர். ஆமா, இந்த படத்துல ஹீரோ வந்திருக்காரா? அவர் பேர் என்ன? அவர் அசோக் வந்திருக்காரா? வாங்க வாங்க வாங்க. நான் ஒரு ரசிகனா உங்க பேச்சு திறமை ரசிச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். இவங்க வந்திருக்க பிடிங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். உங்களோட இந்த பிரஸ் மீடியா தேங்க்யூ. இந்த பிரஸ் மீடியா பீப்புள் முன்னாடி ஒரு நல்ல சுபகாரியத்தை பண்ணி வைக்கிறேன். பிடிங்க மாத்திங்க. அதாவது இந்த லாரா படத்துல இந்த லாரா படத்துல இவங்களோட காதல் தான் கூடாம போச்சு. அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியும் அவங்களோட கல்யாணம் சேராம போச்சு. இந்த பிரஸ் மீடியா பீப்புள் முன்னாடி ஏன்னா அந்த ஆண்டவனை விட இன்னைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னாக்க இந்த பிரஸ் மீடியா பீப்புள் கிட்ட தான். ஏன்னா உண்மையா உறக்க சொல்றதும் நியாயத்தை உறக்க சொல்றதும் இவங்க தான். ஒரு பிரதமருக்கு இல்லாத அந்த ஒரு முன்னுரிமை கூட இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கு உண்டு. உங்க முன்னாடி நம்மளுடைய லாரா படத்தோட கதாநாயகனுக்கும் கதாநாயகிகளுக்கும் இப்பவே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். கமெண்ட்ல கேட்காதீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. இந்த வேலை பாக்குறதுக்கு நான் இல்ல. எங்கப்பா அவர் கார்த்திகேசன், அவர் அடிக்கடி சிங்க சூரிய நண்பா. ஓகே, அவர் சொன்னதுனால மலையாளத்துல இருந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடி வச்சு வந்திருக்காங்க ஒரு கதாநாயகி. அவங்கள தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பா வாழ்த்தி ஆல் தி பெஸ்ட் சொல்றோம் அந்த டீம் ஃபுல் சார்பா. ஓகே, காட் பிளஸ் யூ. நல்ல எண்ணங்களோட நல்ல மனசோட காட் பிளஸ் யூ. என்ன நியாயம்? இல்ல இது என்ன நியாயம்? நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டாங்க நீங்க அது எதுன்னு கேப்பீங்க? இந்த லாரா போட்டா ஹீரோ வந்து மாலை போட்டா அதுக்கு எதுவும் கேட்க மாட்டீங்களா? என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து என்ன பேசணும்னு கத்துக்கிட்டேன்ல, நான் கத்துக்காம போறல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மாலை போடுறது என்ன நோக்கத்துல போடுறதுன்னு தான் புரியுது. போடுறதுன்னு நீங்க வேற மாதிரி நினைக்காதீங்க. மாலை போடுறத சொன்னேன். இந்த நேரத்துல லாரா படத்துல உள்ள அந்த கதாநாயகன் அசோக் அவர்கள் மாலை போட்டது தங்கச்சியாவா ஹீரோயினாவா மலையாளத்துல எது போட்டிருக்கீங்க? நண்பியாக இந்த பொண்ணுக்கு போட்டு நீங்களும் போடுங்கம்மா. ஏமா அதான் ஒரு வருஷமா இவரு கூட நடிச்சிருந்தீங்க.
எனக்கு கொஞ்ச நேரம் போட்டு என்ன சந்தோஷப்படுத்தினாதான் என்ன உங்களுக்கு இல்ல என்ன குறைன்றா என்ன குறை இந்த லாரா படம் பார்த்துட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜோரா.